श्रीगुरुभ्यो नमः। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। समासः பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் சமாசகா அப்படிங்கிறது நல்லா பிரசித்தமாக சொல்கிறோம். அது என்னதுன்னு கேட்டால் அது ஒரு விருத்திகி. விருத்திகின்னா என்னது அப்படின்னு கேட்டால் அதனுடைய டெஃபினேஷன் நம்ம இப்படி பார்க்கலாம். துவாபியாம் பகுபிர்வா பதைஹி போதனீயः அர்த்தः संस्कृत भाषायां कदाचित् ஏகேன பதேன போதயித்தும் சக்கியதே. இது விருத்தின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடியதான பங்கி. இந்த பங்கி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம பிரசித்தமா வச்சுருக்கக்கூடிய சப்த மஞ்சரி புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுல 126வது பக்கத்துல இருக்கு. வாஸ்தவிகத்தில் நாம இங்க என்ன பார்க்கலான்னு ஆரம்பிச்சோம்னு கேட்டா சமாசத்தை பார்க்கலான்னு ஆரம்பிச்சோம். ஆனா அந்த சமாசகான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் முன்னாடி இதை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. விருத்தி நிரூபணம் அப்படிங்கிற தலைப்பில கொடுத்துருக்கா இல்லையா, மற்ற எந்த மொழியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சம்ஸ்கிருத மொழியில உண்டு. அதை போல இந்த சம்ஸ்கிருத மொழியை பின்பற்றி வரக்கூடிய மொழிகள்லையும் உண்டு. என்னது அப்படின்னு கேட்டா, ஒன்றில் இரண்டோ அல்லது இரண்டுத்துக்கும் மேற்பட்ட பதங்களாலேயோ சொல்ல வேண்டியதான ஒரு அர்த்தத்தை ஒரே பதத்தினால சொல்றது. அதுக்கு பேரு விருத்திகின்னு பேர். விருத்திகின்னா என்னது? ஒன்றோ ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, இரண்டோ அல்லது இரண்டுத்துக்கும் மேற்பட்ட பதங்களாலேயோ சொல்லக்கூடியதான அர்த்தத்தை பொருளை ஒரே பதத்தினால சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு பார்க்கலாம். நம்ம தமிழ்ல ராமனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ராமனுடைய புத்தகம். இப்போ நாம இந்த புஸ்தகம் ராமனுடையது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக இந்த வாக்கியத்தை பயன்படுத்துறோம். இந்த வாக்கியத்துல எத்தனை பதங்கள் இருக்கு? ராமனுடைய புத்தகம் அப்படின்னு 2 பதங்கள் இருக்கு. ராமனுடைய ஒண்ணு, புத்தகம் ஒண்ணு. இப்போ இத தமிழ்ல நாம ஒரு பதமா ஆக்கவே முடியாது, இலக்கண ரீதியா ஆக்க முடியாது. நாம பேச்சு வழக்குல ராமன் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்றோம்? ராமன் புத்தகம் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்குல சொல்றோமே தவிர்த்து இப்படிப்பட்ட பிரயோகமானது கிடையாது. தப்பு, இலக்கண ரீதியா தப்பு. தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை பார்த்தோம்னு சொன்னால் இது தப்பு. ஏன்னு கேட்டா இங்க 2 பதங்களை சேர்த்து சொல்லக்கூடியதான அந்த வழிமுறையே கிடையாது. அதனாலதான் நீங்க இங்க பாருங்க, ராமன் புத்தகம் அப்படிங்கிற இடத்துல சேர்த்து சொல்றதா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ராமன் அப்படிங்கிறது பிரதமா விபக்தி அந்தம் பதம், அது வெறும் பகுதி இல்லை. எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 பதங்கள் ஒரு பதமா உருமாறுறதுன்னு சொன்னா முதல் பதத்தினுடைய அந்த விகுதி இருக்கே அது மறைஞ்சு போயிடும். இது புரியுறதா? ராமனுடைய புத்தகம் அப்படிங்கறது நம்ம 2ம் சேர்க்கிறதா இருந்தா என்ன ஆயிடும் தெரியுமா? ராம புத்தகம் அப்படின்னு தான் ஆகணும். 2ம் சேருமா இருந்தால் இப்படிதான் வரணுமே தவிர்த்து ராமன் புத்தகம்னு வராது. ஆனா நம்ம எங்கேயுமே ராம புத்தகம்னு தமிழ்ல சொல்றது இல்லை, ராமன் புத்தகம்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன நினைச்சு சொல்றோம்? இந்த புஸ்தகம் ராமனுடையதுன்னு சொல்றதுக்காக இப்படி சொல்றோம், ராமன் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது இலக்கண ரீதியா சரியில்லை. அப்போ என்ன தெரியறது? இந்த இடத்துல 2 பதங்களை ஒண்ணு ஆக்க முடியலைன்னு தெரியறது. ஆனா சம்ஸ்கிருதத்துல சமாசம் பண்ணி சமஸ்த பதமாக ஆக்கினால், சமஸ்த பதம் வியஸ்த பதம் இப்படின்னு 2 பிரயோகங்கள் தெரிஞ்சுக்கணும். வியஸ்தம்னா பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதங்கள். ராமஸ்ய புஸ்தகம், ராமஸ்ய
புஸ்தகம். இப்போ இது வியஸ்தமா இருக்கா சமஸ்தமா இருக்கா? வியஸ்தமா இருக்கு. வியஸ்தமா இருக்கு. பிரிக்கப்பட்டு ரெண்டும் தனித்தனியா இருக்கு, ரெண்டு பதங்களா இருக்கு. இப்ப நான் இதை ரெண்டும் சேர்க்கிறேன் பாருங்க. சேரும் பொழுது என்ன ஆறுது, என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னு பாருங்க. ராமஸ்ய புஸ்தகம் ராம புஸ்தகம். இப்போ என்ன பண்ணிட்டேன், முதல் பதம் இருக்கே ராமஸ்ய அப்படின்னு, அதுல இருக்கக்கூடியதான பிரத்யயத்தை சுப்பிரத்யயத்தை நீக்கிட்டேன், விகுதியை நீக்கிட்டேன். வெறும் மூலம் பிராதிபதிகத்தை மாத்திரம் எடுத்துட்டால் அது எப்படி நிற்கும், ராம அப்படின்னு நிற்கும். புஸ்தகம் சேர்த்தால் ராம புஸ்தகம். இப்போ ராமஸ்ய புஸ்தகம்னு ரெண்டு பதமா இருந்தது ஒரு பதமா ஆயிடுத்து, ராம புஸ்தகம்னு ஆயிடுது. இப்போ ராம புஸ்தகம்ங்கிறது வியஸ்த பதமா சமஸ்த பதமா? ராம புஸ்தகம் சமஸ்த பதமா சமஸ்த பதமா இருக்கு. இந்த மாதிரி நம்மளால தமிழ் மொழியில சொல்ல முடியலன்னு சொன்னா அது அந்த மொழியினுடைய குறைபாடுன்னு இல்லை, அந்த மொழிக்கு இது தேவையில்லை அப்படின்னு இருக்கு. இந்த மொழியில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அவ்வளவுதான். இது கம்பேரிசன் கிடையாது. இங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சம்ஸ்கிருத மொழியில இல்லாத ஒரு சில விஷயங்கள் தமிழ் மொழியில இருக்கும், அது இந்த மொழிக்குண்டான சிறப்பு. அதனால இங்க இல்லை அங்க இருக்குங்கிறதா உயர்வாவோ ஒரு தாழ்வோ கிடையாது, அந்தந்த மொழிக்குண்டான சிறப்புகள் அது. சரி, இப்போ நமக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த காம்பவுண்ட், அதாவது சமாசகா அப்படிங்கிறது சம்ஸ்கிருத மொழிக்கே உண்டான ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையா இது இருக்கு. இப்போ நாம பார்த்தது ரெண்டு பதங்களை ஒன்னா ஆக்கி நம்ம ராம புஸ்தகம் அப்படின்னு பார்த்தோம். இதையே ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட எவ்வளவு வேணா பதங்கள் சேர்க்கலாம். இன்னும் சொல்ல போனா காதம்பரின்னு ஒரு காவியம் இருக்கு, அதுல கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு ஒரு பதம் மட்டும் வரும். அட்ஜெக்டிவ்ஸ் விசேஷணங்கள் நிறைய சேர்த்து 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 ஒரு பதமா ஆக்குவா. இப்படியும் பிரயோகம் இருக்கு. ஒரு பக்கம் முழுக்க ஒரே ஒரு பதம், ஒரு வேர்டு, இப்படி வரக்கூடியதான இடங்களும் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் எப்படி புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பிரிச்சு தனித்தனியா விக்கிரகம் பண்ணி இதுதான் இப்படி சேர்ந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்படி ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட பதங்களால சொல்ல வேண்டிய ஒரு பொருளானது ஒரே பதத்தினால சொல்லப்படுமே ஆனால் அங்கே சமாசகா தேவைப்படுறது. சமாசகாங்கிறத விட விருத்திகி தேவைப்படுறது. ஏன் நம்ம இந்த விருத்திகை தனியாகவும் சமாசத்தை தனியாகவும் சொல்லிட்டே இருக்கோம் அப்படி அப்படின்னு கேட்டா, விருத்திகி அப்படிங்கிறது 5 வகையா இருக்கு, அதுல ஒரு வகை தான் சமாசகா. விருத்திகின்னா என்னதுன்னு பார்த்தோம் நாம, துவாபியாம் பகுபிர்வா பதைஹி, துவாபியாம் இரண்டு பதங்களாலோ, பகுபிர்வா பல பதங்களாலோ, பதைஹி பதங்களால், போதனீயா அர்த்தஹா சொல்லப்பட வேண்டிய பொருளானது, சம்ஸ்கிருத பாஷாயாம் சம்ஸ்கிருத பாஷையில், கதாச்சித் ஒரு சில இடங்களில், ஏகேன பதேன போதயித்தும் சக்கியதே ஒரே பதத்தினால சொல்வதற்கு இயலும். யதா உதாரணம் காமிக்கிறார். வசுதேவஸ்ய அபத்தியம் புமான், வசுதேவருடைய பையன் குழந்தை ஆண் பிள்ளை. சரியா, மொத்தம் இப்போ இதுல 3 பதங்கள் இருக்கு. வசுதேவஸ்ய ஒண்ணு, அபத்தியம் ஒண்ணு, புமான் ஒண்ணு, 3 இருக்கு. அப்போ இந்த 3 பதங்களால எந்த அர்த்தம் சொல்ல விருப்பப்படுறது அப்படின்னு கேட்டால், வசுதேவருடைய ஆண் பிள்ளை இவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றதுக்காக இந்த வாக்கியம் சொல்லப்படுறது. இப்ப இந்த 3 பதங்களால சொல்ல வேண்டிய அர்த்தமானது ஒரே பதத்தினால சொல்ல முடிகிறதா இருக்கு. எப்படி பாருங்க, வாசுதேவஹா. இப்ப இந்த வாசுதேவஹாங்கிற பதம் எந்த அர்த்தத்தை கொடுக்கிறது தெரியுமோ, வசுதேவருடைய ஆண் பிள்ளை இவன் அப்படின்னு கிருஷ்ணரை குறிக்கிறதா இருக்கு இல்லையா. இப்ப பாருங்க, வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் அப்படின்னு 3 பதங்களால சொல்ல வேண்டிய ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு இவ்வளவு பெரிய நீண்ட அர்த்தமானது பொருளானது ஒரே பதத்தினால சொல்லப்பட்டது. வாசுதேவஹா அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்பட்டதா இருக்கு. இத்யேகேன பதேன போத்யதே அஸ்ய லகு மார்க்கஸ்ய. இப்படி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா,
பாஷையில நாம தெரிவிக்க வேண்டிய பொருளை சுருக்க தெரிவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. நல்ல பாஷை பேச தெரிஞ்சவருக்கு குணங்கள் எதுன்னு கேட்டால் தெளிவா சொல்லணும். அதே சமயத்துல நிறைய பதங்களை உபயோகப்படுத்தி சொன்னா கேட்கிறவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். அதனால சுருக்கமான பதங்களால சொல்லணும். அதே சமயத்துல என்ன சொல்ல வந்தோமோ அதை அப்படியே தெளிவா சொல்லணும். இதுதான் அந்த பாஷாவை தெரிஞ்சின்றவாளுக்குண்டான ஒரு தகுதி இல்லையா? நான் இந்த வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு பதத்தை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா சரியான பதமா சொல்லல. வசுதேவஹா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுப்போம். இந்த பதம் வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் அப்படிங்கிறதான வாக்கியத்தினால கிடைக்க வேண்டிய அர்த்தத்தை கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்காது. சுருக்கமா இருக்கு. ஆனா அந்த பொருள் சொரிந்ததா நிறைந்ததா இல்லை. வேண்டிய அளவுக்கு அர்த்தத்தை சொல்றதா இல்லை இல்லையா? அப்போ என்ன வேண்டியிருக்குன்னு கேட்டா அந்த அர்த்தத்தை கொடுக்கும்படியாவும் பதம் இருக்கணும், சுருக்கமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது நமக்கு என்ன என்ன பண்ணும், நாம சொல்லும் பொழுது எதிரில் இருக்கவாளுக்கு புரிய வைக்கும். அது அதற்காக உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு வழிமுறையத்தான் நாம விருத்திகின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இங்க பாருங்க, சமாசகான்னு சொல்லிட்டு இருந்தோம். விருத்திகிங்கிறது புதுசா இப்ப பாக்குறோம். அது நம்ம என்னன்னு தெரியலையேன்னு கேட்டா இந்த இடத்துல பாருங்க, விருத்திகிங்கிறது சமாசத்தை மட்டும் குறிக்கிறதா இல்லை, இன்னும் வேறு சிலதை குறிக்கிறதா இருக்கு. அதுல ஒரு வகை தான் இந்த வாசுதேவா. இது தத்தித விருத்தி. அப்போ சமாசத்தை காட்டிலும் இன்னும் வேறான விருத்திகள் இருக்குன்னு தெரிகிறதா இல்லையா? அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் விருத்திகள் 5 வகையா இருக்கு. அதுல கடைசி விருத்தி சமாச விருத்தி. சரியா? இப்ப நான் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். விருத்தயா பஞ்ச 5 விருத்திகள் இருக்கின்றன. எப்படி? யதா கிருத்தத்தித சனாத்யந்த தாதுப்யஸ்சைகசேஷதः சமாசாதபி வித்வத்பிஹி கதிதாः பஞ்சவிருத்தயः. கிருத்விருத்தி அப்படின்னு ஒரு விருத்தி, தத்தித விருத்தி ஒண்ணு, சனாத்யந்த தாதுபியகான் இருக்கு ஸ்லோகத்துல. ஆனா அதை நம்ம எப்படி புரிக்கணும்னா சனாத்யந்த தாத்து விருத்தி. சனாத்யந்த விருத்தின்னு சொன்னாலும் போதும். ஆனா இது தாத்துக்களுக்கு மேல வரும். தாத்துக்களுக்கு தாத்துனுடைய பிரகிருதி ரூபம் இருக்கு, அதற்கு மேற்கொண்டு வரக்கூடிய சனாதி பிரத்யங்கள், சன்னந்த பிரத்யங்கள் வரப்போறது. அதை குறிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கா, சனாத்யந்த தாத்துபியா, தாத்துக்களில் அடுத்ததாக அதன் பிறகு தாத்தவகான்னு சொன்னா பிரகிருதி தாத்தவகா, அதற்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பிரத்யங்கள். அதனாலதான் சனாத்யந்த தாத்துபியா. ஆனா நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும், சனாத்யந்த தாத்து விருத்தின்னு பெயர் எடுத்துக்கணும். மொத்தம் இப்ப எத்தனை ஆச்சு பாருங்க, கிருத் விருத்தி, தத்தித விருத்தி, சனாத்யந்த தாத்து விருத்தி மூணாச்சு. ஏகசேஷதா அப்படின்னு ஸ்லோகத்தில் இருக்கு. ஏகசேஷ விருத்தி, இது ஒரு விருத்தி. கடைசியா சமாசாதபி, சமாசா அப்பி ஏகா விருத்தி, வித்வத்பிஹி கதிதாக பஞ்சவிருத்தய. விருத்திங்கிற பதம் ஸ்திரீலிங்க பதம், அதனாலதான் பஞ்சவிருத்தய அப்படின்னு வந்திருக்கு. கதிதாக பஞ்சவிருத்தய. இதுல சமாசகா 5வதுன்னு பார்த்தோம். நம்ம அதுதான் பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஆரம்பிச்சோம். ஆனா மேலோட்டமாக மற்ற விருத்திகளையும் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ரொம்ப சுலபமானதான், ரொம்ப கடினம் இல்லை. ஒவ்வொரு விருத்திலையும் ஒவ்வொரு உதாரணம் பார்த்துட்டே போலாம். உதாரணத்துக்கு பாருங்க, முதல்ல கிருத்விருத்திக்குன்னு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கா. நம்ம ரொம்ப அதுல பார்க்க வேண்டாம். பக்தாஹா அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு இங்க உதாரணம் காமிச்சிருக்கா. ஸ்லோகத்தில் நீங்க பார்த்தேல, பக்தானாம் அப்படி மர்த்தியானாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அதுல இந்த பக்த பதம் அதை எடுத்துப்போமே. இந்த பக்த பத இது ரொம்ப சுலபம். பக்தஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பக்தன். பக்தன்னா என்ன அர்த்தம்? பக்தியை உடையவன். பக்தியை உடையவன், பக்தியை செய்பவன். இப்போ பக்தியை செய்பவன் அப்படின்னு 2 பதங்களால சொல்ல வேண்டிய ஒரு பொருளை ஒரே பதத்தினால பக்தஹான்னு சொல்லிடுறோம்.
இல்லையா? இப்போ நம்ம பார்த்தோம் ஆமா. இல்ல, விருத்தின்னா என்னன்னு பார்த்தோம்? துவாபியாம் பகுபிர்வா பதைஹி போதனீயா அர்த்தஹா அப்படின்னு நான் எடுத்துட்டோமா இல்லையா? 2 ஆமாங்க. பதங்களாலோ அல்லது அதற்கும் மேற்பட்ட பதங்களாலேயோ சொல்ல வேண்டிய பொருளானது ஒரு பதத்தினால் சொல்லப்படுமே ஆனால் அங்கே விருத்திகி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல கிருத் விருத்திகி இருக்கு. ஏன் இந்த பேரு அப்படின்னு கேட்டா, கிருத் பிரத்யயா பக்தஹா அப்படிங்கிற இடத்துல க்த பிரத்யயா இருக்கா இல்லையா? ஆமாண்ணா. அந்த க்த பிரத்யத்துக்கு கிருத் பிரத்யகான்னு பேரு. கிருத் பிரத்யகான்னு ஒரு சில பிரத்யங்களுக்கு பெயர் கொடுத்திருக்கா வியாக்கரண ஓ, சாஸ்திரத்துல. அதுல இந்த க்த பிரத்யகாவும் ஒண்ணு. சரியா? அப்ப என்ன அடுத்தது? ஓகே. இது கிருத் விருத்தி ஆயிடுது. அதனால என்ன பாருங்க, பக்தஹா அப்படின்னு சொன்னா நமக்கு நமக்கு யோசிக்க கூட மனசு வரமாட்டேங்கிறது. இங்க 2 அர்த்தம் 2 பதத்தினால சொல்ல வேண்டிய அர்த்தம் இருக்கா இங்க? அப்படின்னு எடுத்த உடனே ஆமா. நமக்கு தோணவே இல்ல. கேள்வி கேட்கும்போது ஆமா. தோன்றது. ஏன்னா நமக்கு அப்படி பழக்கம் ஆயிடுது. ஆ, தமிழ்லயும் கூட பக்தன் அப்படிங்கிற பதம் சமஸ்கிருதத்துல இருந்து எடுத்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கேயும் ஓ, விருத்தி தனியா கிடையாது. ஆ, இல்லையா? அதனால என்ன ஆகுது? ஆமாண்ணா. பக்தன். இன்னும் சொல்லப்போனா விருத்தி இருக்கு. நம்ம இப்படி சொல்லணும். சரியா சொல்றதா இருந்தா, விருத்தி இருக்கு, சமாச விருத்தி கிடையாது. இந்த கிருத்விருத்திகள் உண்டு. தமிழ்லயும் உண்டு நமக்கு. ஏன்னா பக்தன் அப்படிங்கிற மாதிரி இந்த மொழியிலேயே சில பதங்களுக்கு பக்தங்கிற பதம் கூட நம்ம சமஸ்கிருதத்துல சொல்றோம். ஏன்னா அந்த மூல தாத்து வந்து சமஸ்கிருதத்துல பஜ சேவாயாம் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த பதத்துல நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி பிரயோகம் பண்ணக்கூடிய வேற தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய பதங்கள்லாம் இருக்கு. இல்லையா? அது வந்து ஆமா. இப்ப விவசாயின்னு சொல்றோம். அதெல்லாம் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அப்போ என்ன தெரிகிறது இதிலிருந்து நமக்கு? தமிழ் மொழியில விருத்தி இருக்கு. விருத்தி 5 வகையா சொல்றோம் இல்லையா? அதுல ஆமாண்ணா. சமாச விருத்தி இல்ல அப்படின்னு தெரியறது. ம். சரி. இப்போ நம்ம வந்து கிருத்விருத்தியில ஒரே ஒரு உதாகரணம் பார்த்திருக்கோம். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க. ஓகே. தத்தித விருத்தியில ஒரு உதாகரணம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாசுதேவஹா அப்படின்னு பார்த்தோம். ஆமா. அது தத்தித விருத்தியினுடைய ஒரு உதாகரணம் தான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மானுஷாத் அப்படின்னு ஒரு பதம் வந்திருக்கு. மானுஷான அ மானுஷானு ஆமா. ஆதிதேயான் அப்படின்னு பதம் இருக்கு ஸ்லோகத்துல. அத வச்சுன்னு உதாரணம் குடுத்திருக்கா. மானுஷாஹ. மானுஷாஹ அப்படிங்கிற பதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கோ. மனோஹோ மனுஹுங்கிறவர் ராஜா. அவருடைய அபத்யானி புமாம்சஹ. முன்னாடி புமான்னு சொன்னோம் ஏகவச்சனம். அதனுடைய பகுவச்சனம் புமாம்சஹ. ஆமா. அப்ப என்ன அடுத்து? மனுவினுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல மானுஷாஹா அப்படின்னு பதம் வந்திருக்கு. சரியா? அப்போ ஓகே. இந்த மானுஷாஹா மானுஷஹ அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏகவச்சனம். இந்த ஒரு பதம் எப்பேற்பட்ட அர்த்தத்தை கொடுக்கிறதுன்னு கேட்டால், மனோஹோ அபத்யானி புமாம்சகான்னு 3 பதங்களால சொல்ல வேண்டிய பொருள இந்த மானுஷாகாங்கிற பதம் ஒரே பதம் கொடுத்துடுறது. சரியா? இப்போ கிட்டத்தட்ட இதுவும் அந்த முன்னாடி சொன்ன கிருத்விருத்தி மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா சுபந்த பதம் மாதிரி தான் இருக்கு. பக்தஹா அகாராந்த புல்லிங்கஹா. அத போல மானுஷாக அகாராந்தா புல்லிங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்புறம் ஏன் இது ஆமா. பிரிக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எதை வச்சு ஆமாண்ணா. பிரிச்சிருக்கான்னு பாருங்க. முன்னாடி அந்த கிருத் பிரத்யங்களை வச்சுட்டு பிரிச்சா. அதனாலதான் கிருத் விருத்தின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓ, இப்போ இங்கே நம்ம எந்த பிரத்யத்தை உபயோகப்படுத்திருக்கோம்? தத்தித பிரத்யத்தை தத்தித. உபயோகப்படுத்திருக்கோம். அதனாலதான் இங்க தத்தித விருத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த விருத்தியை தனியா காமிக்கிறோம். புரியுறது இல்லையா? ம். சரி. அடுத்தது பாருங்க. சனாத்யந்த தாத்து விருத்திஹி. நம்ம முதல்லயே பார்த்தோம் இந்த சன்னந்த பிரத்யங்கள் எல்லாமே தாத்துக்களுக்கு மேல வரக்கூடியதுன்னு பார்த்தோம். இது 5 வகையா பிரிச்சிருக்கா. நாம புரிஞ்சுக்கிறதுக்கு 1 எடுத்துட்டாலே இப்போதைக்கு போதுமானது. இதையே தனி ஒரு பாடமா நம்ம பார்க்கும் பொழுது இதை விவரமா பார்க்கலாம். முதல்ல ஆம், இந்த இடத்துல ரொம்ப உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு பதத்தை பார்க்கலாம். சுஷ்ரூஷதே அப்படின்னு இருக்கு. சிகீர்ஷதின்னு இருக்கு. சுஷ்ரூஷா அப்படின்னு பதம் நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது ஆமாண்ணா. இதிலிருந்து வந்ததுதான். எப்படின்னு பாருங்க. ஸ்ரோதும் இச்சதி இதி சுஷ்ரூஷா. நாம வந்து சுஷ்ரூஷா அப்படிங்கிற பதத்துக்கு பணிவிடைங்கிற வேற. அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஆமாண்ணா. வந்து ஸ்ரோதும் இச்சான்னு அர்த்தம்.
வேதாந்தாதி சாஸ்திர ஸ்ரவணம் அப்படிங்கிற அர்த்தத்துல கிட்ட வருது. சுஷ்ரூஷா அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த அர்த்தத்துல. அதே வெர்ப வரும்போது எப்படி பாருங்க, சுஷ்ரூஷதே அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? ஸ்ரோத்தும் இச்சதி அர்த்தா. சிகீரிஷதே கர்த்தும் இச்சதி சிகீரிஷதி. சிகீரிஷதேன்னு சொன்ன தப்பு, சிகீரிஷதி. சதி சிகீரிஷதி. இப்ப என்ன அடுத்து இந்த இடத்துல பார்த்தா கர்த்தும் இச்சதி அப்படிங்கிற 2 பதத்தினால சொல்ல வேண்டியதே ஒரே பதத்தினால சொல்லிட்டு இருக்கோம். எந்த பதத்தினால? சிகீரிஷதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கந்தும் இச்சதி, ஜிகமிஷதி, இதெல்லாம் என்னது? சனாத்யந்த தாது விருத்தியா. அதுல இந்த சனாதி அப்படின்னு இருக்கு இல்லையா, சன் பிரத்யா, அந்த பிரத்யத்துக்கு உண்டான உதாரணம் மட்டும்தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஆதி சனாதி அப்படிங்கிறது அந்த ஆதி பதத்தினால நிஜந்தகா, யங்கந்தகா, யங்லுகந்தகா இப்படின்னு வரிசையா 5 வகையா கொடுத்துருக்கா. அத மனசுல வச்சுட்டுதான் சனாதி ஆதிபதம் கொடுத்துருக்கா. சன் முதலியதான பிரத்யங்கள் அப்படிங்கிறது அர்த்தம் சனாதிங்கிற பதத்துக்கு. இப்ப நம்ம எத்தனை பார்த்திருக்கோம்? 3 விருத்தியில பார்த்துட்டோம். 4வது விருத்தி ஏகசேஷ விருத்தி. இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே அப்படிங்கிறது இந்த பிதரௌ அப்படின்னு இருக்கா இல்லையா? இந்த பிதரௌ அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மாதாச்ச பிதாச்ச பிதரௌ அப்படின்னு ஆடுறதா இல்லையா? ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. இதுதான் ஏகசேஷா. அந்த பேர் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஏகசேஷா, ஒன்றுதான் மிச்சமாகும். பிதரௌ அப்படிங்கறத பார்த்தா அது ஏகவச்சனம் மாதிரி இருக்கேன்னு தோணும். இல்ல, அது தாய், அதாவது த்விவச்சனமா இருக்கு பிதரோ, சம்சயம் இல்லை. ஆனா அதுல 2 பதங்கள் இருக்கிறதா கணக்கு. 2 அர்த்தம் இருக்கு. தாய் தந்தையர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க ஏகசேஷ விருத்தி. மாதாச்ச பிதாச்ச பிதரௌ. எப்பொழுதும் புல்லிங்கம் தான் மிச்சம் நிற்கும். மாதாச்ச பிதாச்சா வரும் பொழுது ஸ்ரீலிங்கத்துல முடியுமான்னு கேட்டா முடியாது. அது புல்லிங்கத்துல தான். இது என்னது? ஏகசேஷ விருத்தி. இப்போ மொத்தம் எத்தனை விருத்தியை நம்ம பார்த்துட்டோம்? 4 விருத்திகளை பார்த்திருக்கோம். இப்பதான் நாம எடுத்துட்ட விஷயமான சமாச விருத்தி, அதை நம்ம பார்க்க போறோம். சரியா? சமாச விருத்தி. இந்த சமாச விருத்தி எத்தனை வகையா இருக்கு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா, பிரதானமா 6 வகையா பிரிச்சிருக்கா. ஷோடா சமாசா சங்கேபாத் பிரதானமா 6 வகைகளா பிரிச்சிருக்கா. அதுல அவாந்தரமாவும் பிரிவுகள் உண்டு. அதை வச்சுட்டு பார்த்தால் எத்தனை வருது? அஷ்டாவிம்சதிதா புனஹா. பிரதானமாக பிரிக்கப்பட்ட சங்கையை பார்த்தோமே ஆனால் 6. எப்படி? தத்புருஷ சமாசா, கர்மதாரய சமாசா, பகுவ்ரீஹி சமாசா, த்விகு சமாசா, துவந்த்வ சமாசா, அவ்யயீபாவ சமாசா இப்படின்னு பிரதானமாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியது 6. அவாந்தரமா, அதாவது உள்ளுக்குள்ளார ஒரு பிரிவை ஏற்படுத்தி பார்த்தோமேன்னு சொன்னால் அப்போ எத்தனை வரும் அப்படின்னு கேட்டால் அஷ்டாவிம்சதிதா புனஹா, 28 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதுல எந்தெந்த வகையில இருக்கு சமாசங்கள் அப்படின்னு கேட்டா, நித்யா நித்யத்வ யோகேன லுக் அலுக்த்வேன சத்விதா. இந்த சமாசங்களே 28 வகையில இருக்கக்கூடிய சமாசங்களே நித்திய சமாசமாகவும் அனித்திய சமாசமாகவும், அதாவது சில இடத்துல விக்கிரகம் பண்ண முடியும், சில இடத்துல இப்படித்தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற நியமங்கள்லாம் உண்டு. அது நித்திய சமாசகான்னு சொல்லுவா. அனித்திய சமாசகா சில இடத்துல பண்ணலாம்னு இருக்கலாம். இது அனித்தியம். லுக் சமாசகா அலுக் சமாசகா. லுக் அப்படின்னா அந்த பதம் அப்படியே தான் இருக்கும், கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியும் சொன்னா அது கேட்க முடியும் நம்மளால. கண்ணுக்கு தெரியுங்கிற பாஷைக்கு என்ன அர்த்தம்? அந்த பதம் நம்ம காதுல விழும். எப்படி நான் உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். கிருஷ்ணஸ்ய பக்தஹா அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த 2த்தையும் சேர்த்தா என்ன ஆயிடும்? கிருஷ்ண பக்தஹா.
இப்ப நடுவுல ஒரு விபக்தி இருந்ததே, அது மறைஞ்சு போச்சு. ஆமாங்க. லுக் ஆயிடுது. லுக்னா மறைதல் அப்படின்னு மறைதல். எடுத்துக்கணுமா? லோபகா. அலுக் சமாசகா ஓகே. அப்படின்னா மறையாததுன்னு அர்த்தம். கண்டே காலஹா. இப்ப இது சேர்த்தா என்ன ஆகும் தெரியுமா? கண்டே காலஹா. கண்டே காலஹா தானே. அப்படியே தான் வரும். அதனாலதான் அலுக் ஆமாங்க. சமாசகான்னு பேரு. கண்டே காலஹா, கண்டே காலஹா தான். அந்த விபக்தி மறையல அப்படியே இருக்கு. அதனாலதான் அலுக் சமாசகா. இப்ப புரிஞ்சது இல்லையா வித்தியாசம் என்னன்னு? புரிஞ்சிருச்சுண்ணா. ஆ. இதே நித்திய சமாசகா, அநித்திய சமாசா, இதுக்கு என்ன உதாரணம் இப்படி சொல்லலாம். சந்திரேன சதுருஷா, சந்திர சந்நிபா, இப்படிதான் சொல்லி ஆகணும். சந்திர சதுருஷா அப்படி, சந்திரேன சதுருஷா, இந்த இடத்த சேர்த்தே சொல்லி ஆகணும். சந்திர சந்நிபா நித்தியம். ராஜ்யா புருஷா, இந்த இடத்துல ராஜபுருஷா. ராஜபுருஷான்னு சொல்றோம் இல்லையா? ராஜபதத்தையும் தனியா உபயோகப்படுத்தலாம், புருஷ பதத்தையும் தனியா உபயோகப்படுத்தலாம். அதனால இது வந்து அனித்திய சமாசான், அதாவது பிரிச்சு சொல்ல முடியும். சில இடத்தை பிரிக்கவே முடியாது, சமாசம் பண்ணி தான் சொல்லி ஆகணும். அப்படின்னு இருந்தால் அது நித்திய சமாசா. இப்போ வித்தியாசம் நல்லா புரிஞ்சுதான். நித்திய சமாசத்துக்கும் அனித்திய சமாசத்துக்கும், லுக் சமாசத்துக்கும் அலுக் சமாசத்துக்கும் அலுக் சமாசத்துக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுது இல்லையா? புரிஞ்சிருச்சுண்ணா. புரிஞ்சிருச்சு. இது ஒரு தனி கேட்டகரி இல்ல. இந்த 28 இதுவும் அடங்கும். இந்த லுக் சமாசம், அலுக் சமாசம், அதாவது இந்த 28 நம்ம சொல்ல போறோம் இல்லையா, அவாந்தர பேதங்கள், அதுலயும் இது அடங்கும். அதுலயும் இந்த மாதிரி ஒரு பேதமும் இருக்குன்னு காமிக்கிறான். அதுதான் இங்க சொன்னா, ஷோடா சமாசா சங்கேபாத் அஷ்டாவிம்சதிதா புனः நித்யா நித்யத்வ யோகேன லுகலுக்த்வேன சத்விதா. அர்த்தம் புரிஞ்சுட்ட ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்? புரிஞ்சிருச்சுண்ணா. இப்போ இந்த ஷோடா சமாசாக அப்படின்னு சொன்னா இல்லையா, 6 விதமா சமாசங்கள் இருக்குன்னு, அதனுடைய அவாந்தர பேதங்கள் பிரிச்சு காமிக்கிறான். தத்ராஷ்டதா தத்புருஷா, தத்புருஷா அஷ்டதா விபக்தா, 8 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. சப்ததா கர்மதாரய, கர்மதாரய 7 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. சப்ததாச்ச பகுவ்ரீஹி, பகுவ்ரீஹியானது 7 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. த்விகுஹு ஆபாஷிதோ த்விதா, ஆபாஷிதஹான்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். பெருநெல் ஸ்லோகத்துக்காக இந்த மாதிரி பதங்கள் சேர்த்திருக்கான். த்விகுஹு ஆபாஷிதஹா, அபிஹிதஹா சொல்லப்பட்டது. எத்தனை வகையா? த்விதா ஆபாஷிதஹா, 2ஆ சொல்லப்பட்டிருக்கு. துவந்தோபி த்விவிதோ ஜ்ஞேயஹ, துவந்தஹாபி த்விவிதஹ. அவ்யயீபாவோ த்விதா மதஹ, அவ்யயீபாவங்கள் 2 வகையாக சொல்லப்படுகின்றன, எண்ணப்படுகின்றன. தேஷாம் புனః சமாசானாம் பிராதான்யம் ஸ்யாத் சதுர்விதம். இப்போ 6 வகையா பிரிச்சா இல்லையா, தத்புருஷா, கர்மதாரஜா, பகுவீஹி, த்விகுஹு, துவந்த்வஹா, அவ்யயீபாவஹா அப்படின்னு பிரிச்சா இல்லையா, இதையே 4ஆ பிரிக்கிறதும் ஒரு பிரகாரத்துல இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணா, தேஷாம் புனഃ சமாசானாம் பிராதான்யம் ஸ்யாத் சதுர்விதம், பிரதானமாக 4 விதம் சொல்லப்படுறது. என்ன 4? தத்புருஷா, பகுவ்ரீஹி, த்விகுஹு, துவந்த்வஹா. மீதி எல்லாம், மீதி 2த்தையும் அங்கங்க சேர்த்துக்க முடியும். கர்மதாரயத்தை தத்புருஷத்தை சேர்த்து விட்டுலாம் இப்படி. அப்போ பிரதானமா எத்தனை வந்து சேரும்? 4. அதுதான் இங்க மனசை வச்சுன்னு சொல்றார். தேஷாம் புனഃ சமாசானாம் பிராதான்யம் ஸ்யாத் சதுர்விதம். ஆக மொத்தம் இப்ப எத்தனை ஆச்சு பாருங்கோ. தத்புருஷ சமாசா அஷ்டவிதா, கர்மதாரய சமாசா சப்தவிதா, பகுவ்ரீஹி சமாசா சப்தவிதா, த்விகு சமாசா த்விவிதா, துவந்த்வ சமாசா த்விவிதா, அவ்யயீபாவ சமாசா த்விவிதா. இதைத்தான் மேற்கொண்டு எழுதிக்க பாருங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம், இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். ஏதத் அந்தர்ஹிதா விசேஷ சமாசா. என்னது? லுக் சமாசா, அலுக் சமாசா, நித்திய சமாசா, அநித்திய சமாசா. இவைகள் இது தனி இல்லை, இவைகளுக்குள்ளாரி இருக்கக்கூடிய பிரபேதங்கள். இதுல முதல்ல நாம பார்க்க போறது தத்புருஷ சமாசா. தத்புருஷ சமாசா அஷ்டவிதா. அதுல முதல்ல இந்த பிரபேதங்களை சொல்லக்கூடியதான 8 வகைகளை சொல்லக்கூடியதான
8 வகைகளுடைய பெயரை சம்ஞாவை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். தத்புருஷோஷ்ட விதோ பூத் தத்புருஷா அஷ்டவிதா அபூத். 8 விதமாக ஆகின. தத்புருஷ சமாசா 8 விதமாக ஆகின. எப்படி? பிரதமாதி விபக்தி நன் கிருதைஹி பேதைஹி. பேதைஹி பிரிவுகளால், இப்பேற்பட்ட பிரிவுகளால் 8 விதமாக தத்புருஷ சமாசா ஆயிற்று. எப்பேற்பட்ட? பிரதமாதி விபக்தி நன் கிருதைஹி. பிரதமாதி விபக்தின்னு சொன்னதுனாலே 7 விபக்திகள் வந்துடுது. பிரதமா, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி. அப்போ 7 வகை இதுலயே வந்துடுது. விபக்தி கிருத பேதா. விபக்தியை கொண்டு பிரிவு ஏற்படுத்தினால் 7 பிரிவுகள் வந்துடுது. 8வது என்னதுன்னு கேட்டா நன், ந அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நன் அதை வச்சுட்டு நாம 8வது பிரிவை சொல்லிட்டோம்னா தத்புருஷத்துல இப்போ 8 விதம் வந்தாச்சு. சரி, இப்போ முதல் 2 பாதங்களால தத்புருஷ பிரபேதங்களை சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா. தத்புருஷோஷ்ட விதோபூத் பிரதமாதி விபக்தி நன் கிருதைர் பேதை அப்படிங்கிறதுனால சொல்லி கொடுத்துட்டார். அடுத்தது பாருங்க. உத்தர பத ஜனிதார்த்தோ முக்கியः தத்ரேதி பண்டிதைஹி க்யாதः. பண்டிதைஹி க்யாதः, பண்டிதர்களால் சொல்லப்பட்டு பிரசித்தமாக இருக்கிறது. என்னது அப்படின்னு கேட்டா, உத்தர பத ஜனிதா அர்த்தः முக்கியः தத்ர தத்ர தத்புருஷ சமாசே. உத்தர பத ஜனிதா அர்த்தः முக்கியः. இதை நாம சாஸ்திர பாடம் படிக்கிறச்ச பார்த்தோம். இந்த அர்த்த சங்கிரகாதிகள்லாம் படிக்கும் பொழுது ஒரு வாக்கியத்துல பல பதங்கள் இருக்கும். வெவ்வேறு பதங்கள் வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்கும். அப்படி கொடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பதத்தினுடைய அர்த்தம் முக்கிய விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. உதாரணத்துக்கு பாருங்க, சுந்தரஹா ராமஹா அப்படிங்கறத எடுத்துப்போமே. இந்த சௌந்தர்யம் அப்படிங்கிறது விசேஷனம். இது எங்க போய் சேர போறது? ராமன் இடத்துல போய் சேர போறது இல்லையா. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், இந்த பிரதமா விபக்தி பதம் எது இருக்கோ அந்த பதத்தினால சொல்லப்படுகின்ற அர்த்தா எதுவோ, பொருள் எதுவோ அதுதான் முக்கிய விசேஷமா இருக்கு. அதுல போய் இந்த அப்ஜெக்டிவ்லாம் போய் சேர்றது. அதனால தான் அந்த அப்ஜெக்டிவ் எல்லாம் எந்த விபக்தியை சேர்ந்ததா இருக்கணும், எந்த வச்சனத்தை சேர்ந்ததா இருக்கணும், இதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்றோம்? எந்த லிங்கத்தை சேர்ந்ததா இருக்கணும், இதெல்லாம் எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னு கேட்டால், இந்த அப்ஜெக்டிவ்லாம் எங்க போய் சேர போறதோ விசேஷம், அது எந்த விபக்தியில இருக்கு, எந்த வச்சனத்துல இருக்கு, எந்த லிங்கத்துல இருக்குன்னு அதை வச்சுட்டு தான் நம்ம இங்க முடிவு பண்றோம். ஏன் அதை வச்சு முடிவு பண்றோம்னு கேட்டா, அதுதான் முக்கிய விசேஷமா இருக்கு. அப்போ நமக்கு இதனால என்ன தெரியறதுன்னு கேட்டா, ஒரு வாக்கியத்துல பல பதங்கள் பல அர்த்தங்களை சொன்னாலும் எல்லா அர்த்தங்களும் முக்கியார்த்தமாக ஆவதில்லை. ஏதோ ஒண்ணுதான் முக்கியார்த்தமா இருக்கு, அதுல மற்றதெல்லாம் போய் சேர்றது. இதனால புரிஞ்சுது இல்லையா? புரிஞ்சிருச்சுண்ணா. அப்படி பார்த்தால் அத போலவே இங்க இந்த சமாசத்துல தத்புருஷ சமாசத்தை எடுத்துக்க போறோம்னு வச்சுப்போம். அதுல 2 பதங்கள் மினிமம் இருக்கும், குறைஞ்சது 2 பதங்கள் இருக்கும். ஒரு பதத்தை வச்சுன்னு நாம சமாசம் பண்றது இல்லை. ஏன்னா விற்த்தின்னு சொன்னாலே என்னன்னு சொன்னோம், 2த்துக்கும் மேற்பட்ட பதங்களால் சொல்லக்கூடிய அர்த்தம் ஒரு பதத்தால் சொல்லப்படுமே ஆனால் விற்த்தின்னு சொன்னோம். அதனால ஒரு பதத்தை வச்சுன்னு நம்ம விற்த்தி பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பவே மாட்டோம். அப்போ குறைஞ்சது 2 பதங்கள் இருக்கும். அந்த 2 பதங்களுக்கு 2 அர்த்தம் இருக்கும். அந்த 2 அர்த்தத்துல எந்த எந்த அர்த்தவானது பிரதானம், எது குணஹா அப்படிங்கிறது அந்தந்த சமாசத்துல மாறும். இப்போ தத்புருஷ சமாசத்துல உத்தர பதத்தினுடைய அர்த்தா எதுவோ அதுதான் முக்கியமா இருக்கும். இதை நாம புரிஞ்சுக்கணும். அதுல நம்ம இது கவனிச்சா தெரியும், எப்பொழுதும் அந்த முந்தின பதம் எது இருக்கோ அதனுடைய அர்த்தம் விசேஷணமா இருக்கும். அதனாலதான் 2வது பதம் விசேஷம் ஆயிடுறது, அதனுடைய அர்த்தம் பிரதானம் ஆயிடுறது தத்புருஷ சமாசத்துல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ராமஸ்ய புஸ்தகம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. இந்த புஸ்தக பதத்தினுடைய அர்த்தா எதுவோ அதுதான் பிரதானம். இங்க உத்தர பதம் அதுதானே தத்புருஷ சமாசம் தானே. இப்ப ஷஷ்டி தத்புருஷ சமாசம் உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுல ராமஸ்ய புஸ்தகம்ங்கிற இடத்துல உதாரணத்துல புஸ்தக பதம் 2வதா இருக்கக்கூடிய பதம் உத்தர பதம். பூர்வ பதம் ராமஸ்யங்கிற பதம்,
உத்தர பதம் புஸ்தகம்ங்கிற பிரதமா விபக்தியந்தமான பதம். அதுல அந்த பதத்துடைய அர்த்தம் என்னது? புஸ்தகம்னு அர்த்தம். அதுலதான் இந்த ராமஸ்யங்கிறது போய் சேர போறது. ராமஸ்யங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ராமனுடைய அப்படின்னு அர்த்தம். ராம பதத்துக்கு ராமன் அர்த்தம். ஷஷ்டிக்கு அவனுக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்தா அர்த்தா. ஷஷ்டிக்கு சம்பந்தா அர்த்தா. ராம சம்பந்தமான புஸ்தகம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இல்லையா? ராமஸ்ய புஸ்தகம்ங்கிறதுக்கு. அப்போ இந்த ராம சம்பந்தா எங்க போய் விசேஷணமா சேர போறது? புஸ்தகத்துல போய் சேர போறது. ராம சம்பந்தா விசேஷணம் அப்ஜெக்டிவ் இந்த இடத்துல. புஸ்தகத்துக்கு அப்ஜெக்டிவ். இப்ப புரிஞ்சுதான்? அப்போ இங்க கவனிச்சனே தெரிகிறது, பிரதமங்கிறத விட பூர்வ பதம் எதஸ்தி தஸ்ய யஹ அர்த்தஹ சஹ அர்த்தஹ உத்தர பதார்த்தே அன்வேதி. அதனாலதான் உத்தர பதார்த்த பிரதானஹ தத்புருஷ சமாசா. இந்த இப்ப கடைசியா சொன்ன பதத்துக்கு அர்த்தம் முடிஞ்சுட்டா, உத்தர பதார்த்த பிரதானஹ தத்புருஷ சமாசா. பதார்த்த பிரதானஹ தத்புருஷ சமாசா. இந்த பதத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா? புரிஞ்சிருக்குண்ணா. அதத்தான் இங்க சொல்ற ஸ்லோகத்தை பாருங்க. உத்தர பத ஜனிதார்த்தோ முக்கியா அப்படின்னு அர்த்தம். உத்தர பதத்தினால எந்த அர்த்தா தெரியறதோ அந்த அர்த்தா தான் பிரதானமா இருக்கு. உத்தர பத ஜனிதார்த்தா முக்கியா தத்ர தத்ர இத்யுக்தே தத்புருஷ சமாசே இதி என்று பண்டிதைஹி க்யாதா பண்டிதர்களால் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இப்போ பிரதமா தத்புருஷ சமாசத்துக்கு உண்டான உதாரணம் பார்க்கலாம். அமிர்தம் யோ பிபத்தைத்யஹ தம் வைகுண்டோ த்விதாச்சினத் ராஹுருத்தரகாயோஸ்ய பூர்வகாயோ பவத்வஜஹ அப்படின்னு ஸ்லோகம். முதல்ல இது இந்த மாதிரி ஸ்லோகத்தை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பிரிப்போம் இல்லையா? அமிர்தம் யஹா அபிபத் தைத்யஹ தம் வைகுண்டஹ த்விதா அச்சினத் ராஹுஹு உத்தரகாயஹ அஸ்ய பூர்வகாயஹ அபவத் துவஜஹ. இப்படின்னு பதங்கள் இப்படி பிரிக்கணும். என்ன அர்த்தம் பாருங்க. யஹா தைத்யஹா, தைத்யஹான்னா அசுரஹான்னு அர்த்தம். அசுரா தைத்ய தைத்தேயாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அசுரா தைத்ய, தைத்யன்னா அசுரஹான்னு அர்த்தம். யஹா எந்த ஒரு தைத்யஹா அசுரன் அமிர்தம் அபிபத் அமிர்தத்தை குடித்தானோ எவன் தம் அவனை விஷ்ணு வைகுண்டா வைகுண்டா விஷ்ணு துவேதா இரண்டாக அச்சினத் பிளந்தார். இது கதை, நடந்த கதை. சரி, அப்படி பிளந்தார் இல்லையா ஒரு அசுரனே? அஸ்ய அவனுடைய உத்தரகாயா பிற்பகுதி, அதாவது கீழ்பாகம், ராஹுஹு அபவத். சரி, பூர்வகாயா முன்பகுதி, சரீரத்தினுடைய முன்பகுதி, துவஜஸ்ச துவஜஹன யாரு? கேது. அதாவது ஒரு அசுரன் அமிர்தத்தை குடித்தார், அவரை ரெண்டாக பிளந்தார் விஷ்ணு. அப்படி ரெண்டாக பிளந்ததுல சரீரத்தினுடைய முற்பகுதி கேது ஆயிட்டார், கேதுஹு அபவத், துவஜா அபவத். பிற்பகுதி ராஹுஹு அபவத். இப்படிங்கிறது இந்த கதையை சொல்லக்கூடிய வந்ததான ஸ்லோகம். இது இருக்கட்டும். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமோ? இந்த உத்தரகாயா இருக்கா இல்லையா? அதுதான் இங்க உதாரணம். அந்த உதாரணத்தை என்ன சொல்ல பாருங்க. உத்தரஹா காயஸ்ய, உத்தரகாயஸ்ய, உத்தரகாயா அப்படின்னு ஆடுறது இல்லையா? இதுல பாருங்க, உத்தரஹா காயஸ்ய அப்படிங்கிறது விக்கிரக வாக்கியம். அது சேரும் பொழுது என்ன ஆறுது? உத்தரகாயா அப்படின்னு சமஸ்த பதமா ஆயிடுறது. இப்போ நம்ம இதுல கவனிக்க வேண்டியது பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ராமஸ்ய புஸ்தகம் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோமா இல்லையா? அதுவும் தத்புருஷ சமாசம் தானே. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல பூர்வ பதத்தை பின்னாடி பதம் உத்தர பதம் பார்க்கும்போது அதோட அர்த்தத்தை விசேஷத்தோட சேர்த்தோம்னா, அப்ஜெக்டிவோட
இதுல நம்ம அப்ஜெக்டிவே, அதாவது பூர்வ பதம் ராமஸ்ய அப்படிங்கிற பதம் ஷஷ்டியந்த பதம் விசேஷணமா இருந்தது. அது விசேஷம் எங்க போய் சேர்ந்தது? விசேஷமா இருக்கக்கூடிய விசேஷத்துல ராமன் இடத்துல போய் சேர்ந்தது. இங்க எப்படி இருக்குன்னு ஆமா கேட்டா, உத்தரஹா அப்படின்னு இருக்கு இல்லையா, பிற்பகுதி ஆமா அப்படிங்கிறது அது விசேஷணமா எடுத்து அது காயஸ்ய போய் சேர்றது. அதனாலதான் இங்க பாருங்க விபக்தி கொஞ்சம் மாறி இருக்கும். ஷஷ்டி தத்புருஷ சமாசம் வந்தால் அங்க முதல் பதம் ஷஷ்டியில இருக்கும், ரெண்டாவது பதம் பிரதமா விபக்தியில இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கு? உத்தரஹான்னு பிரதமா விபக்தியில இருக்கும், காயஸ்யங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கும். சஷ்டி விபக்தியில. நம்ம இந்த உதாரணத்தை மட்டும் பார்த்தா கொஞ்சம் சில சமயத்துக்கு குழப்பம் வருமா இல்லையா? இது ஷஷ்டி தத்புருஷ சமாசகாவா இல்ல பிரதமா தத்புருஷ சமாசகாவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, முதல் பதம் எந்த விபக்தியில இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிடணும். முதல் விபக்தி பிரதமா விபக்தியில் இருக்கா, அப்போ இது பிரதமா தத்புருஷ சமாசா. ஒருவேளை முதல் பதம் ஷஷ்டி விபக்தியில் இருக்கா, அப்போ இது ஷஷ்டி தத்புருஷ சமாசா. இந்த மாதிரிதான் மற்ற எல்லா இடத்துலயும் மேற்கொண்டு கிருஷ்ணம் ஸ்ரிதா அப்படிலாம் வரப்போறது. அங்கேயும் இப்படிதான் முதல் பதம் எந்த விபக்தியில இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தால் கண்ணபுடின்னு சொல்லிடலாம், அந்த விபக்தியை கொண்ட தத்புருஷ சமாசா. இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ஈஸியா சுலபமா. இப்ப அது பார்த்தா இங்க சொல்லிடலாம் பிரதமா புருஷ தத்புருஷ பிரதமா தத்புருஷ சமாசா. பிரதமா தத்புருஷ சமாசா. பிரதமா தத்புருஷ. ஆமா, பிரதமா விபக்தி தானே சொல்றது, பிரதமாவை சொல்லலாம். பிரதமா தத்புருஷ சமாசா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சலாம் இப்படி சொன்னா. உத்தரஹா காயஸ்ய உத்தரகாய, பூர்வஹா காயஸ்ய இப்ப முதல் தத்புருஷ சமாசத்துல சஷ்டி விபக்தியில வரும்போது நம்ம வந்து உத்தர பதத்தை அர்த்தமா எடுத்துட்டு ராமஸ்ய புஸ்தகம் ராம புஸ்தகம்னு ஆக்கிடுறோம். முதல்ல ராமஸ்யங்கிறது இங்க காயஸ்ய விசேஷ பூர்வ பதத்தை வந்து அந்த பூர்வ பதத்தோட இது எடுத்து உத்தர பதத்தோட இது பண்ணிடுறோம். தத்புருஷ சமாசத்துல எல்லா இடத்துலயுமே ரெண்டாவது பதத்துடைய அர்த்தம் தான் பிரதானமா இருக்கும். அதுலதான் முதல் பதார்த்தத்தை கொண்டு சேர்ப்போம். அப்படி பார்த்தோம்னா இப்போ இது உத்தர காயஸ்யன்னு வரும்போது பூர்வ பதத்துல உத்தரஹா தான் வந்து உத்தர காயா அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்தாங்க. காயஸ்யங்கிறது வந்து உத்தர காயஹான்னு வருது இல்லைன்னா, உத்தர காயஹா காயஹாங்கிறது பிரதமா விபக்தி தானே? ஆமா, அது இருக்கட்டும். அதாவது நம்ம சமஸ்தமானதுக்கு அப்புறம் யோசிக்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி நிலையில விக்கிரக வாக்கியத்துல இருக்கும்போது நம்ம யோசிக்கிறோம் எந்த பதார்த்தம் எதுல போய் சேருதுன்னு. பதில் புரிஞ்சுதா? நம்ம இந்த பூர்வ பதம் சொல்றேன், உத்தர காயஹான்னு சமஸ்த பதம் ஆயிடுறது இல்லையா? அந்த நிலையில யோசிக்க கூடாது. அதுக்கு முந்தின நிலையில விக்கிரக வியஸ்த பதமா இருக்கும் பொழுது ரெண்டு பதங்கள் இருக்கும் இல்லையா? அந்த ரெண்டு பதங்கள்ல எந்த பதத்தினுடைய அர்த்தா விசேஷம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சால் இன்னொன்னு, இந்த சமஸ்த பதம்னு ஆயிடுறது இல்லையா? ஆனதுக்கு அப்புறம் அங்க ரெண்டு பதங்களே கிடையாது, ஒரு பதம் தானே. எப்போ ரெண்டு பதங்கள் இருக்கோ அப்போதான் ரெண்டு பதங்கள்ல எந்த பதத்துடைய அர்த்தா பிரதானம்னு கேட்க முடியும். அப்போ இந்த பிரதான அர்த்தா எது அப்படிங்கிற கேள்வி எப்போ வரும்? சமாசம் பண்றதுக்கு முன்னாடி வந்துடும். அதனாலதான் உத்தரஹா காயஹாங்கிற நிலையில நாம யோசிக்கணும். உத்தரஹானா பிற்பகுதி, பின்பகுதி, சரீரத்தினுடைய பிற்பகுதி. உத்தரஹா காயஸ்ய உத்தரகாயஹ, பூர்வஹா காயஸ்ய பூர்வகாயஹ இத்யேவம் ஆதயஹ. இது இதுக்கு வந்து உதாரணம். அடுத்தது த்விதீயா தத்புருஷ சமாசஹ. துக்காதீதோ பவத்யேவ யதி கிருஷ்ணஸ்ரிதோ ஜனஹ அதவா ந புபுக்ஷுஸ்தன் முகூர்த்த சுகமஷ்ணுதே அப்படின்னு ஸ்லோகம். இதுக்கு பதச்சேதம் எப்படி? ஒரே பதம், துக்காதீதஹ ஒரே பதம். பவதி ஏவ யதி
கிருஷ்ணஸ்ருதா ஜனஹ இது ஒரு அதவா அன்னபுபுக்ஷுஹு சன் முகூர்த்த சுகமஷ்ணுதே அப்படின்னு பதச்சேதம். இதுக்கு என்ன அர்த்தம்? எதி ஒருவேளை ஜனஹா மனிதன் கிருஷ்ணஸ்ரிதா கிருஷ்ணனை ஆசிரயித்தவனாக இருப்பானே ஆனால் அப்பொழுது அவன் துக்காதீதா பவத்தேவா துக்கங்களை கடந்தவனாக பவத்தேவா கண்டிப்பா ஆயிடுவான். ஒருவேளை ஒரு மனிதன் கிருஷ்ணனை ஆசிரயித்தவனாக இருப்பானே ஆனால் அவசியம் அவன் துக்கத்தை கடந்தவனாக இருப்பான். அதவா அப்படி அல்லாது அன்னபுபுக்ஷுஹு சன் அன்னபுபுக்ஷுஹு அப்படின்னு அர்த்தம் லோக விஷயங்களில் அன்னம்னு பதம் இருக்கு, ஆனா சாப்பாடு மட்டும் இங்க கணக்கு இல்லை. லோக விஷயங்களில் லோக விஷயங்களை அனுபவிப்பதில் இச்சை கொண்டவனாக இருப்பானே ஆனால் முகூர்த்தம் சுகம் அஷ்ணுதே கொஞ்சூண்டு என்ன பண்ணுவான், சுகத்தை அனுபவிப்பான். அந்த க்ஷணத்துல அந்த விஷயங்களை ஏதோ ஒரு நல்ல பிடிச்ச பதார்த்தத்தை சாப்பிட்றான்னு வச்சுப்போம். அந்த சமயத்துல அவனுக்கு திருப்தி ஏற்படுமே தவிர்த்து இந்த சம்சாரங்கிற ஒரு மகத் துக்கத்தை தாண்டியவனாக ஆயிட மாட்டான். ஆனா கிருஷ்ணனை ஆசிரியிச்சால் அவனுக்கு அந்த சுகம் கிடைக்குமான்னு கேட்டா முதல்ல துக்கத்திலிருந்து வெளியே போயிடும், அப்புறம் அவனுக்கு அந்த துக்கத்திலிருந்து வெளிப்படுறது தான் பெரிய சுகமே. அந்த சுகம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தா. நமக்கு இதுல தேவையானது என்னன்னு கேட்டா இந்த துக்காதீதகாங்கிற பதம். அது துக்காதீதகான்னு சமஸ்த பதமா இருக்கு இல்லையா? அதீதகான கடந்தவன். அடுத்து நம்ம என்ன கேட்போம்? எதை கடந்தவன்? துக்கத்தை. துக்கத்தை. அப்ப துதியா பக்தியில சொல்லி ஆகணும் துக்கம் அதீதா துக்காதீதா. அப்போ இந்த இடத்துல என்ன சமாசா இருக்கு? த்விதீயா தத்புருஷ சமாசா இருக்கு. அத போல கிருஷ்ணஸ்ரிதா கிருஷ்ணனை ஆசிரயித்தவன். இங்க சொல்லும்போது நம்ம அப்படிதான் சொல்றோம், கிருஷ்ணனை ஆசிரயித்தவன் தான் சொல்றோம். இங்க சேர்த்து சொல்ல முடியாது தமிழ்ல. நம்ம அதுதான் முதல்ல சொன்னோம், சமாசா தமிழ்ல கிடையாது. மற்ற விருத்தி இருக்கு, அஞ்சாவது விருத்தியா இருக்கக்கூடிய சமாசா இல்லை. கிருஷ்ணனை ஆசிரயித்தவன் அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து கிருஷ்ணானாஸ்ரித்தவன் அப்படின்னு வரவே வராது. சொல்லி பார்த்தாலே வரல அது இல்லையா? கிருஷ்ணம் ஸ்ரிதா இந்த இடத்துல த்விதீயா தத்புருஷ சமாசா இருக்கு. அடுத்தது அன்னபுபுக்ஷுஹு அன்னம் அன்னத்தை புபுக்ஷுஹு சாப்பிட விருப்பம் கொண்டவன். அன்னபுபுக்ஷுஹு முகூர்த்தம் சுகம் முகூர்த்த சுகம் சிறிதளவு சுகம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இதுக்கு உண்டான உதாரணங்கள். அடுத்தது திருத்தீயா தத்புருஷ சமாசா மாசா வரஸ்துவம் கலு மாச பூர்வஹ அஹம் து வித்யானி புனோ நிதாந்தம் இதீவ சம்சத்யபி பாடவானாம் பரஸ்பரம் வாக்கலஹோ பபூவ. வேடிக்கை சொல்றதுக்காக ஒரு ஸ்லோகத்தை வச்சிருக்கா. மாசாவரஸ்துவம் கலு மாசபூர்வஹா. முதல்ல இந்த பதச்சேதம் பண்ணிடுறேன். மாசாவரஹா துவம் கலு மாசபூர்வஹா து அஹம் து வித்யா நிபுணஹ நிதாந்தம் இதி ஏவ சம்சதி அபி பாடவானாம் பரஸ்பரம் வாக்கலஹ பபூவ. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னு கேட்டா, பாடவானாம் சம்சதி, பாடவாகன்னா பிராமணாக, அவர்களுடைய சம்சதி, சம்சத் அப்படின்னா சபைன்னு அர்த்தம். அதனுடைய சப்தமி பக்தி சம்சதி சபையில். வாக்கலஹா வாக்கலஹான்னு அர்த்தம் பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய வாக்கலஹா. பரஸ்பரம் வாக்கலஹா பபூவ ஆசித் இருந்தது. என்னன்னு மாசா வரஸ்துவம் துவம் நீ மாச அவரஹ அவரஹான்னா நியூனஹான்னு அர்த்தம், அதாவது சிறியவன் அர்த்தம். நீ என்னை விட ஒரு மாசம் சின்னவன் அப்படின்னு சொல்றாளாம். துவம் கலு மாசாவரஹா நான் யார், அப்போ யாரு? மாசபூர்வஹா உன்னை விட ஒரு வயசு மூத்தவன். அது மட்டும் இல்ல வித்யா நிபுணஹா வித்தியில நான் தான் தேர்ச்சி பெற்றவன். அதுவும் எப்படி? நிதாந்தம் அத்தியந்தம், உன்னை விட நான் கல்வியில ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்றாளாம் யாரோ. இத்யேவ சம்சதி அப்படி பாடவானாம் பரஸ்பரம் வாக்கலஹா அபூத் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்.
இதுல நமக்கு வேண்டிய உதாரணம் எதுன்னு கேட்டா மாசாவரஹா அப்படிங்கிறது வேணும். அதை பிரிச்சா எப்படி வரும்னா மாசேன அவரஹா. இதை தமிழ்ல சொல்லி பார்த்தா நமக்கு வித்தியாசமா இருக்கும் அர்த்தம். மாசத்தினால் சிறியவன் இப்படி நமக்கு வராது. ஒரு மாசம் உன்னை விட சின்னவன் அப்படின்னு சொல்லுவோமே தவிர்த்து மாசத்தினால் சிறியவன். ஆனா இப்படியும் சில இடத்த நம்ம பிரயோகப்படுத்துறோம். எப்படி தெரியுமா? செல்வத்தினால் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றோம். செல்வத்தினால். இந்த வச்சனங்கள்லாம் சொல்லும் பொழுது கல்வியால் சிறந்தவனாயினும் செல்வத்தால் தாழ்ந்தவன் அப்படின்லாம் சொல்றோமா இல்லையா? அந்த இடத்துல நம்ம தமிழ்ல இப்படிதான் சொல்றோம். பிரிச்சு சொல்லும் பொழுது கல்வியினால் திருத்தியா பக்தி தான் சொல்றோம் இல்லையா? செல்வத்தினால் திருத்தியா பக்தி தான் சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கேயும் மாசேன அவரஹா, மாதத்தினால் மாத காலத்தினால் சிறியவன். மாசபூர்வகா அப்படின்னா மாத காலத்தினால் நான் உன்னை விட மூத்தவன். அடுத்தது வித்யா நிபுணஹா, வித்யா நிபுணஹா, கல்வியினால் நான் சிறந்தவன். இப்படி வாக்கலஹா அப்படின்னு சொன்னோமா இல்லையா? வாச்சா கலஹா, வாக்கினால் சண்டை. வாக்கலஹா, கலஹான்னு சண்டைன்னு அர்த்தம், கோலாகலம்னு அர்த்தம். வாச்சா கலஹா, வாக்கலஹா, திருத்தியா பக்தி. அப்போ இங்க எத்தனை உதாரணம் இருக்கு? 4 இருக்கு. மாசேன அவரஹா, மாசேன பூர்வஹா, வித்யா நிபுணஹா, வாச்சா கலஹா. இப்படின்னு 3 உதாரணங்கள் திருத்தியா தத்புருஷ சமாசத்துக்கு இருக்கு. அடுத்தது சதுர்த்தி தத்புருஷ சமாசா. கிரஹீபூத பலிம் தத்தே கோசுகம் து கிருஷீவலஹ தத்தே யஷ்டாயூபதாரு குண்டலாஷ்டாபதம் புதஹ. என்ன முதல்ல இது பதச்சேதம் பண்ணிடுறேன். கிரஹீ பூத பலிம் தத்தே கோசுகம் து கிருஷீவலஹ தத்தே யஷ்டா யூபதாரு குண்டலாஷ்டாபதம் புதஹா. இப்படின்னு பதச்சேதா. என்ன அர்த்தம்? பூத பலிஹி, பூத பலிஹி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம், நம்ம அந்த பிரதிதினமே வைஸ்வதேவாதிகள் கர்மாதிகள் எதுக்காக பண்றோம்? பூத பலிக்காக தானே பண்றோம். நமக்கு அந்த பஞ்சமகா யஜ்யங்கள்ல பண்றோம், அதுல இதுவும் ஒண்ணு தானே. வைஸ்வதேவாதிகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் எல்லாமே இந்த கணக்கு தான். இப்படி இந்த பஞ்சமகா யஜ்யங்கள்ல பூத பலியும் ஒண்ணு உண்டு. இதை யாரு பண்றான்? கிரஹி கிரகஸ்தா. அது அவருக்காக தானே விதிக்கப்பட்ட, எல்லாருக்கும் கிடையாது இல்லையா? அப்போ கிரஹி கிரகஸ்தா பூத பலிம் தத்தே கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கோ சுகம், இந்த பசுமாட்டுக்கு தேவையானதான சுகத்தை கொடுக்கிறார். யாரு? கிருஷி வலகா, விவசாயி கொடுக்கிறார். யஷ்டா, யாகம் செய்பவன். யூபதாரு தத்தே, யூபத்திற்காக கொடுக்கிறார். என்ன யூபத்திற்காக அப்படிங்கிறது நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. குண்டலாஷ்டாபதம் புதா, அதாவது குண்டலாய, அஷ்டாபதம்னா சுவர்ணம் அர்த்தம். புதஹா, புதஹா பண்டிதா குண்டலத்திற்காக சுவர்ணத்தை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல நம்ம இந்த எப்படி பிரிக்கணும்னு சொல்றேன். உதாரணம் எதுன்னா பூத பலிம் தத்தேன் இருக்கா இல்லையா? இந்த பூத பலி அப்படிங்கிற பதத்திருத்தம் பூதேபியா பலி பலிஹி பூத பலிஹி. இப்ப இந்த பூதேபியா அப்படிங்கிறது சதுர்த்தி விபக்தியந்தமான பதமா இருக்கு. பூதங்களின், பிராணிகளின் பொருட்டுன்னு அர்த்தம். வேற ஒண்ணு இல்லை, பூத பதத்துக்கு பிராணிகள்னு அர்த்தம். பூத பலிம், பூதேபியா பலிம் ததாதி தத்தே. யாரு? கிரஹி கிரகஸ்தா. ஒண்ணு. கோபியா சுகம், கோ சுகம், கோபியா பசுக்களின் பொருட்டு, சுகம் அப்படின்னா அவைகளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதான பதார்த்தங்களை கொடுக்கிறார். அந்த பதார்த்தங்களின் வாயிலாக அந்த பிராணிகளுக்கு சுகத்தை ஏற்படுத்துறார். இதுதான் கோபியா சுகம், கோ சுகம். யாரு கொடுக்கிறார்? கிருஷி வலஹா. கவே சுகம்னு இருக்குன்னா கவேன கவாபியம் கவை அப்படிங்கறதுனால திருத்தியா விபக்தியில போட்டிருக்காளானா? ஆஹா, தப்பா இருக்கா? இல்ல இல்ல, கவேங்கிறது சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். கவா கோபியாம் கோபிங்கிறது திருத்தியா பக்தி. கவே அப்படிங்கிறது சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். நான் அதை பார்க்காம சொல்லிட்டேங்கிறதுனால இங்க அப்படி போட்டுக்காமா, கவே சுகம் போட்டிருக்கு. நான் கோபியான்னு அப்படியே சட்டம் சொல்லிட்டேன். எப்படி வச்சாலும் ஒரே பதம் தான் வரப்போறது. கவே சுகம்னாலும் கோ சுகம் தான், பகுவச்சனம் சொன்னாலும் கோபியான்னு சொன்னாலும் அதேதான்.
ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் கவனிக்கல அது. கோபியா சுகம் கோசுகம் ஒண்ணு. அடுத்தது என்னது? யூபதாரு யூபாய தாரு யூபதாரு யஷ்டா. யஷ்டான்னா யாரு? எஜமான யாகம் பண்றவன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, யூபத்திற்கு உண்டான தாரு அந்த காஷ்டம் இருக்கே அதை கொடுக்கிறார். யூபத்திற்காக உரியதான அந்த காஷ்டத்தை கொடுக்கிறார். யூபாய தாரு ததாதி அப்படின்னு அர்த்தம். தத்தேங்கிறது எல்லா இடத்தையும் அன்வயமாகும். புரிஞ்சுதா? அது யூபத்திற்காக யூபாய தாரு யஷ்டா ததாதி. குண்டலாஷ்டாபதம் புதஹா பண்டிதா குண்டலாய அஷ்டாபதம் யச்சதி ததாதி அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் சதுர்த்தி பக்தி வந்துடுது. அடுத்தது பஞ்சமி பக்திக்கு உண்டான உதாரணம். பூர்வம் சோர பயம் பிராப்ய வியாக்ரபீதஸ்ததஃ பரம் சுகாபேதோ ஜனः சம்யக் அரண்யே நிவசேத் கதம். பரச்சேதத்தை சொல்றேன். பூர்வம் சோர பயம் பிராப்ய ததா பிறகு வியாக்ர பயஞ்ச பிராப்ய அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்புறம் இப்பேற்பட்ட அவன் சுக அபேதா சன் ஜனஹா அரண்யே கதம் நிவசேத் எப்படி வாழ்வான்? என்ன அர்த்தம்னு கேட்டா, பூர்வம் முதல்ல சோர பயம் பிராப்ய திருடன் கிட்ட இருந்து ஒரு பயத்தை அடைஞ்சிட்டான். யாரோ திருடன் வந்து அவனை மிரட்டிக்கா அதை பண்ணிருக்கான், பயந்துட்டான் காட்டுல. சரி, அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஒரு ஓரமா ஒதுங்கிட்டான். அப்புறம் புலி சத்தம் கேட்டு பயந்துட்டான். வியாகிர பயம் பிராப்ய இப்படி ரெண்டு பயத்தையும் தாங்கிண்டு எப்படியோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டான். ஆனா இதுக்கப்புறம் அவன் சுகமா இருப்பானான்னு இப்படி சுகாபேதா சுகத்தை இழந்தவனாக, உபேதகான்னு அடைந்தவன் அர்த்தம். மம உபாத்தன்னு சொல்லுவோம் இல்லையா? உபாத்தன்னா அடைந்த, சம்பாதித்த. அபேதன்னா விலகிய, நஷ்டமாகிய. சுக அபேதா சுகம் போயிடுத்து. இவ்வளவு பயம் வந்தாச்சு. இந்த பக்கம் போனா திருட, அந்த பக்கம் போனா புலி, நடுவுல நின்று சுகமா இருக்க முடியுமா அவனால? இப்படி சுகம் அபேதா சுகாத் அபேதா சுகத்திலிருந்து விலகியவனாக ஜனஹா ஒரு மனிதன் அரண்யே அந்த காட்டில் கதம் சம்யக் நிவசேத் எப்படி அவன் சுகமா இருக்க போறான்? இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னு வேடிக்கை. அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்துல நமக்கு தாத்பரியம் இல்லை. என்னென்னவோ சம்பந்தமே இல்லாம ஏதோ அர்த்தம் வருது அப்படின்னு பார்க்க வேண்டாம். நமக்கு ஒன்றும் கதை வரிசையா வரணுங்கிறது இல்லை. நமக்கு அந்த உதாரணங்கள் வருதான்னு பார்க்கணும். இப்ப நமக்கு இங்க என்ன உதாரணம்? சோராத் பயம், சோராத் பயம், சோர பயம், வியாக்ராத் பீதா, வியாக்ர பீதா புலியிடமிருந்து பயந்தவன், புலி பயந்தவன். தமிழ் அப்படியே சொல்லதா இருந்தால் அப்படி வராது. திருடனிடம் இருந்து பயந்தவன், திருட்டு பயம் உடையவன் என்ன சொல்லலாம்? திருட பயம் அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம் போயிடும். திருடனிடம் இருந்து பயந்தவன் அப்படிங்கிற தமிழ்ல சேர்த்து சொன்னா, திருட பயந்தவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் திருடுறதுக்கு பயப்படுறான்னு ஆயிடும். ஆனா வாஸ்தவிகத்துல அந்த அர்த்தம் இல்லை. திருடனிடம் இருந்து பயந்தவன் அர்த்தம். சுகாத் அபேதா சுகத்திலிருந்து விலகியவன் அப்படின்னு அர்த்தம். சுகத்திலிருந்து தூரக்க போயிட்டான், பயந்துட்டான்னு அர்த்தம். சுகாத் அபேதா சுகாபேதா இதெல்லாம் வந்து இந்த பஞ்சமி பக்திக்குண்டான உதாரணங்கள். அடுத்து ஷஷ்டி. அதிகம் ராஜபுருஷ சேவ்ய சர்வ மகான் யதஹ விருக்ஷமூலமுபாஸ்ரித்ய ஜபதோ தேவ பூஜகாத். நல்ல வேடிக்கையான ஒரு ஸ்லோகமா இருக்கு. அதிகம் ராஜபுருஷா சேவ்யா சர்வ மகான் யதஹ விருக்ஷமூலம் உபாஸ்ரித்ய ஜபதஹ தேவ பூஜகாத். என்ன அர்த்தம்னு பாருங்க. விருக்ஷமூலம் உபாஸ்ரித்ய மரத்தினுடைய அடியில, உபாஸ்ரித்யன்னா ஆசிரியத்துண்டு இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்ல, தேவ பூஜகாத்து ஜபதஹா புருஷாத் தேவ பூஜகனா இருக்கக்கூடிய அந்த மனிதனிடம் இருந்து அவனை காட்டிலும், ஜபதஹா வெறும்னே இல்லை, வெறும் தேவ பூஜை மட்டும் பண்றான்னு இல்லை, எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டே இருக்கான், அப்பேற்பட்ட ஒருத்தன் அவனை காட்டிலும் அதிகம் ராஜபுருஷா சேவ்யா அவனை காட்டிலும் பெரிய தபஸ்வியா இருக்கான், மரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கான், எப்ப பார்த்தாலும் சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கான், தபஸ்வி
எல்லாம் சரிதான். ஆனா அவனை காட்டிலும் நீ யாரடா அதிகமா சேவை பண்ணணும், யார நீ அதிகமா வந்து என்ன பண்ணணும், உபசரிக்கணும் அப்படின்னு கேட்டால் ராஜபுருஷா, ராஜாவுக்கு சம்பந்தப்பட்டதா இருப்பானா இல்லையா, அவனை தான் நீ ரொம்ப கொண்டாடணும். ஆமாங்க. அதிகம் ராஜபுருஷ சேவியா, ஏன்னா யதா, ஏனெனில் சர்வ மகான், அவன் தான் எல்லார் காட்டிலும் பெரிய மகான். உனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா இருந்தா அவன் தான் பண்ணி கொடுப்பான். இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய தபஸ்வியா பண்ணி கொடுப்பார் நிஜம். அப்படின்னு வேடிக்கையா சொல்லக்கூடியது. அதுதான். ராஜபுருஷா, ராஜபுருஷ அந்த ராஜாவுக்கு சம்பந்தப்பட்டவன் விருட்சமூலே உபவிஷ்ய உபாசிரித்ய ஜபதா தேவபூஜகாத் அதிகம் சேவியா யதா சர்வமகான் ராஜபுருஷா அப்படின்னு அர்த்தம். இதுல நமக்கு வேண்டியது என்னதுன்னு கேட்டா ராஜபுருஷாங்கிறது உதாரணம். ராஜ்ஞா புருஷா ராஜபுருஷா, ராஜாவிற்கு சம்பந்தப்பட்டவன் அர்த்தம். ராஜ்ஞா அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி. அதுல ராஜபதத்துக்கு ராஜான்னு அர்த்தம், ஷஷ்டியுக்கு சம்பந்தின்னு அர்த்தம். ராஜாவிற்கு சம்பந்தி அப்படின்னு அர்த்தம். ராஜாவுக்கு சம்பந்தப்பட்டவன், ராஜ சம்பந்தத்தை கொண்ட புருஷா, மனிதன், யாரோ ஒருத்தன், ஆபீசர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் ராஜ்ஞா புருஷா, சேர்த்தால் ராஜபுருஷா. அடுத்தது சர்வமகான்னு ஒரு பதம். சர்வமகான், சர்வேஷாம் மகத்தமகா, எல்லாரை காட்டி இவன் தான் பெரிய மகான், சர்வ மகான். அடுத்தது விருக்ஷமூலம் உபாசிரித்யான் இருக்கல், அதுல விருக்ஷமூலம், விருக்ஷஸ்ய மூலம் விருக்ஷமூலம். அதுக்கப்புறம் தேவ பூஜகாத் அப்படின்னு பஞ்சமியந்த பதம் தெரிகிறது. ஆனா அதையும் பிரிச்சோம்னா தேவஸ்ய பூஜகா தேவ பூஜகா, அந்த தேவ பூஜகாங்கிற பதத்துக்கு அப்புறம் பஞ்சமி விபக்தி வச்சால் தேவ பூஜகாத் அப்படின்னு ஆயிடும். புரிஞ்சுதா? இப்ப 4 உதாரணம் இதுல இருக்கு. ராஜ்ஞா புருஷா, சர்வமகான், விருக்ஷமூலம், தேவ பூஜகா இப்படின்னு 4 உதாரணம். அடுத்தது சப்தமி விபக்தி கொண்டான உதாரணம். சப்தமி தத்புருஷா பிராஷ்யான்னமீஸ்வராதீனம் ஸ்தாலி பக்வம் து மானவஹ வர்த்மன்யாத பசுஷ்கஸ்ஸன் தானசௌண்டः கதம் பவேத் அப்படின்னு இருக்கு. மாணவஹா அன்னமீஸ்வராதீனம் ஸ்தாலி பக்வம் பிராஷ்ய வர்த்மனி ஆதபசுஷ்கः சன், வர்த்மனி ஆதபசுஷ்கः சன் தானசௌண்டः கதம் பவேத். எப்படி பதங்கள் பிரிக்கணும்? பிராஷ்ய அன்னமீஸ்வர, பிராஷ்ய அன்னம் ஈஸ்வராதீனம் ஸ்தாலி பக்வம் து மானவஹ வர்த்மனி ஆதபசுஷ்கः சன் தானசௌண்டः கதம் பவேத் இப்படின்னு பிரிக்கணும். என்ன அர்த்தம்? மானவஹா ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னு கேட்டா, ஈஸ்வராதீனம் அப்படின்னு அர்த்தம், அவனுக்குன்னு சேமிச்சு வச்ச ஒரு பணம் காசு கிடையாது. அன்னைக்கு சுவாமி அவனுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை தான் சாப்பிடணும், அப்படி ஒரு நிலையில இருக்கான், அவன் பிச்சைக்காரனா இருக்கான்னு அர்த்தம். ஈஸ்வராதீனம் தாலி பக்குவம் அப்படின்னு அர்த்தம், ஏதோ அவன் பாத்திரத்துல அவன் பாத்திரம் அப்படி வச்சுக்கிறான் இல்லையா பிக்ஷை எடுக்கிறதுக்காக, அதுல ஏதோ ஒண்ணு வந்து விழறது, அதுதான் ஸ்தாலி பக்குவம். அதுல கிடைச்சதுன்னு அர்த்தம். அந்த பாத்திரத்தை எது விழுந்ததோ அது, இன்னைக்கு நான் இதை தான் சாப்பிட போறேன்னு நினைச்சுலாம் சாப்பிட முடியாது. அப்படின்னா அவன்கிட்ட சமம் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கறவா என்ன கொடுக்காலும் அதான் சாப்பிடுவான். ஸ்தாலி பக்குவம், அன்னம் அந்த பாத்திரத்துல கிடைச்சதான அந்த ஸ்தாலி பக்குவங்கிறதுக்கு பாத்திரத்துல சமைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்? அவனுக்கு கிடைச்சது, அந்த பாத்திரத்தை கிடைச்சதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஈஸ்வரனுடைய அருளால அன்னைக்கு எது கிடைச்சதோ அதை சாப்பிடுறவன். அன்னம் பிராஷ்ய, சாப்பிட்டுட்டு, சரி சாப்பிட்டுட்டு அவன் ஏதோ ரொம்ப பெரிய இடத்துல இருக்கானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. வர்த்மனி ஆதப சுஷ்கஹாசன், வர்த்மனி வழியில தான் இருக்கான், வீடே இந்த ரோடு தான் வீடே அவனுக்கு. ஆதப சுஷ்கஹா, வெயில்ல வேகறான். இப்படி இருக்க ஒருத்தன் எப்படி தான சௌண்டஹா, தான சௌண்டஹான்னு அர்த்தம் தெரியுமா? அதிகப்படியான தானம் செய்பவனாக கதம் பவேத், அவனுக்கே இல்லை, அவன் எப்படி பெரிய தானம் பண்றவனா ஆயிடுவான்? ஆகமாட்டான்னு அர்த்தம். இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தா. இதுல நமக்கு வேண்டிய பதங்கள் உதாரணம் எதுன்னு கேட்டா ஈஸ்வராதீனம் அப்படின்னு இருக்கால், இது ஈஸ்வராதீனம் அன்னத்துக்கு விசேஷனம் கொடுத்தா அதுக்கு எப்படி பிரிக்கணும்? ஈஸ்வரே அதீனம், ஈஸ்வராதீனம். ஈஸ்வரே அப்படிங்கிறது சப்தமி விபக்தியா இருக்கு இல்லையா, அதனால இது சப்தமி விபக்தி கொண்டான
சப்தமி தத்புருஷ சமாசத்துக்கு உண்டான உதாரணமா இருக்கு. ஈஸ்வரே அதீனம் ஈஸ்வராதீனம். சரி, ஸ்தாலி பக்வம் அன்னத்துக்கு இதுவும் விசேஷனம். ஸ்தால்யாம், அந்த ஸ்தாலின்னா அந்த பாத்திரம்னு அர்த்தம். அந்த பாத்திரத்தில் சமைக்கப்பட்டது ஸ்தாலி பக்வம். ஸ்தால்யாம் பக்வஹா ஸ்தாலி பக்வஹா தம் ஸ்தாலி பக்வம் இப்படின்னு வரும். ஸ்தால்யாம் அப்படிங்கிறது சப்தமி பக்தி ஏகவச்சனம். நத்யாம் மாதிரி ஸ்தாலி பக்வம். ஆதப சுஷ்கா, ஆதபே சுஷ்கா, ஆதப சுஷ்கா வெயில்ல காஞ்சவன் அர்த்தம். வெயிலில் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் ஆதபே. சுஷ்கா காய்ந்தவன், ஆதப சுஷ்கா. அடுத்தது தானே ஷவுண்டஹா. ஷவுண்டஹான்னா சிறந்தவன் அர்த்தம். எதுல, எந்த விஷயத்துல? தான விஷயத்தில். தானே தானத்தில், தான விஷயத்தில். ஷவுண்டஹா ரொம்ப உயர்ந்தவன். கதம் பவேத் எப்படி ஆவான்? ஆகமாட்டான்னு அர்த்தம். அடுத்தது நன் தத்புருஷ சமாசா. இதுக்கு ஒன்றும் ஸ்லோகம் ஒன்றும் கொடுக்கல போல இல்லையா? நம்ம ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம், ஒரே நிமிஷம். இந்த ஸ்லோகம் சொல்றேன். அஜ்ஞானாத் பாபம் ஆப்னோதி, பாபாத் அப்ராஹ்மணோ பவேத், தஸ்மாத் இச்சந்தி தத் த்யக்தும் அபவாயைவ பண்டிதாக. என்ன அர்த்தம் பாருங்க, ரொம்ப சுலபந்தான். அஜ்ஞானாத் பாபம் கரோதி, பாபம் ஆப்னோதி. சரியா? பாபாத் அப்ராஹ்மணः பவேத், தஸ்மாத் இச்சந்தி தத் த்யக்தும் அபவாயைவ பண்டிதாக. என்ன அர்த்தம் பாருங்க. அஜ்ஞானாத், அஜ்ஞானத்தினால் என்ன பண்றான்? பாபம் கரோதி, பாவத்தை செய்கிறான். சரி, இருந்துட்டு போட்டான். அதனால என்ன ஆறுது? பாபாத் அப்ராஹ்மணோ பவேத், பாபத்தினால் அவன் என்ன ஆயிடுறான்? பிராமண அந்த ஸ்தானத்துல இருந்து சுத்தம் ஆயிடுறான், விழுந்து விடுறான், தன் நிலையிலிருந்து நழுவிடுறான். அதனால என்ன ஆறுது? தஸ்மாத் தத் த்யக்தும் இச்சந்தி. எதை? அஜ்ஞானத்தை விடுவதற்கு விரும்புகின்றனர். அஜ்ஞானம் இருந்தா தானே நம்ம இந்த தப்பு பண்றோம். அஜ்ஞானத்திலிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த அஜ்ஞானத்தை எதற்காக அப்போ தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு கேட்டா, அபவாஜீவா. அதாவது வேறு பவஹான்னா பிறப்புன்னு வச்சுக்கலாம். அபவஹா அப்படின்னா பிறப்பற்ற நிலையை அடைகிறதுக்காக அந்த அஜ்ஞானத்தை விரும்புறா. அது அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானத்தை போக்குறதுக்காக. அஜ்ஞானத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதை போக்குறதுக்காக அப்படின்னு அர்த்தம். அவித்யாவை இது ஞானம் இல்லை, இது அஜ்ஞானம்னு பிரமஹான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதை நீக்கிறதுக்கு இல்லையா? அதுக்காக அது தெரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் தெரிகிறது. இதுல நமக்கு வேண்டியது அஜ்ஞானம் பதம். ந ஞானம் அஜ்ஞானம். இப்ப நம்ம எதுக்காக இந்த உதாரணம் பார்த்துட்டு இருக்கோம்? நன் தத்புருஷ சமாசத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம். ந ஞானம் சேர்த்தால் அஜ்ஞானம். ந பிராமணஹ அப்ராமணஹ. ந பவஹ அபவஹ. இந்த இடத்துல நம்ம இன்னும் கூட உதாரணம் பார்க்கலாம். ந அஸ்வஹ அனஸ்வஹான்னு வரும். ஏன்னா அகாரம் இருக்கிறதுனால, அஸ்வஹா பதத்துல அகாரம் இருக்கிறதுனால, அச்சு இருக்கிறதுனால என்ன ஆறுது? ந அஸ்வஹா அனஸ்வஹா, அண்ணு வந்துடும். இங்கெல்லாம் நம்ம பார்த்த உதாரணத்துல பார்த்தா ந ஞானம் அஜ்ஞானம். சரியா? ந பிராமணா அப்ராமணா, அண்ணு வரல, வெறும் ஆதான் வந்து இருக்கு. ந பவஹா அபவஹா. ஆனா ந அஸ்வஹா அப்படின்னு இடத்துல அனஸ்வஹா அண் வந்துடும் முன்னாடி. என்ன? அஸ்வஹால அச்சு இருக்கிறதுனால. அப்படிங்கிறது இதோட நமக்கு என்ன முடியாது? தத்புருஷ சமாசா முடிகிறது. மேற்கொண்டு இருக்கிற சமாசத்தை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யாசு மனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः
குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ.